முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை 11வது ஆண்டை முன்னிட்டு அங்கே ஈழத்திலும் புலம்பெயர் தமிழர்களும் இங்கே தமிழ்நாட்டிலும் நினைவு கூறுகிற நெஞ்சங்கள் 17, 18, 19 இந்த 3 நாட்களிலும் பரவலாக அந்த இனப்படுகொலையை நினைவு கூறி வருகிறார்கள். அருமை நண்பர்களே, தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக ஒரு இலக்கிய பதிவாக தோழர் குணா கவியழகன் எழுதிய விடமேறிய கனவு என்கிற நாவல் குறித்து இளந்தமிழகம் தோழர் ரஃபீக் பேச இருக்கிறார். இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக தோழர் வானவில் அவர்கள் அந்த ஈழ பாதிப்பு காலகட்டங்களிலே தமிழக கிராமங்களிலே இருந்த ஒரு கிராமிய பாட்டு, அந்த பாடலை பெண்கள் பாடிய அந்த பாடலை உங்கள் மத்தியிலே பாடுவார். நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தான் இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. அம்மா நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தான் இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. அம்மா நெத்தி பொட்டழிக்க வச்சா, வெள்ள சேல கட்ட வச்சா, நெஞ்சுக்குள்ள தீய வச்சானே அந்தலங்கையில நெஞ்சுக்குள்ள தீய வச்சானே. நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தானே இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. அம்மா தாயின் மார்பருக்க கண்டு தப்பியோடும் குழந்தையோ, தந்தையோட மண்டையோட்டிலே அந்தலங்கையில தடுக்கியே கீழ் விழுந்தானே. அம்மா நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தான் இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. அம்மா காரு வண்டி தேக்கி வச்சு மக்களை இறக்கி விட்டு சுட்டு சுட்டு அங்கே கூவித்தார் அந்தலங்கையில சுட்டு சுட்டு அங்கே கூவித்தார். அம்மா நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தான் இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. அம்மா ஏரோ பிள்ளான் போகுதம்மா, பெற்றோரம்மா கீழே ஒரு வெகுதே அம்மா அந்தலங்கையில கீழே ஒரு வெகுதே அம்மா. நிலமிழந்தோ சொத்தெழந்தோ அம்மா, நிலமிழந்தோ சொத்தெழந்தோ சொந்த பந்தோம் தான் இழந்தோ, கண்ணீர் விடும் மகதியானமுங்க அந்தலங்கையில கண்ணீர் விடும் மகதியானமுங்க. நன்றி. வானவில் அவர்களே, அருமை தோழர்களே,
என்பது தோழர் என்பது தொடங்கி ஈழத்திலே கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் அதனுடைய எதிரொலிகளை தமிழ்நாட்டிலே நம்மால் கேட்க முடிந்தது. தமிழ்நாட்டு வானொலியினுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த ஈழத் தமிழ் மக்கள் அங்கே அவர்கள் படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் தமிழக கடற்கரை ஓரங்களிலே வந்து இறங்கச் செய்தது. ஆயிரக்கணக்காக இளைஞர்கள் இங்கே வந்து இறங்கினார்கள். அவர்களோடு அன்றைக்கு இருந்த அவர்களுடைய இலக்கியங்களும் நம்முடைய தமிழ் மண்ணிலே வந்து இறங்க ஆரம்பித்தது. சே கணேசலிங்கன் போன்றவர்களுடைய படைப்புகள் கைலாசபதி மற்றும் கா சிவத்தம்பி அவர்களுடைய மார்க்சிய கோட்பாட்டு நூல்கள் தமிழ்நாட்டு இலக்கியங்கள் குறித்து தங்களுடைய பார்வைகளை மக்கள் பார்வையிலே அவர்கள் முன்வைத்த பல்வேறு செய்திகளை அன்றைக்கு நாம் பார்க்க முடிந்தது. சிறிய இதழ்களாக ஈழமுழக்கம் போன்ற இதழ்கள் படைப்புகளை சுமந்து வந்தது. அந்த எழுத்தாளர்களெல்லாம் தமிழ்நாடு அறிய ஆரம்பித்தது, அவர்களோடு உரையாட ஆரம்பித்தது. கா சிவத்தம்பி அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டிலே அடிக்கடி நிகழ்ந்தது. சே கணேசலிங்கனுடைய தொடர்ச்சியான நூல்கள் தமிழகத்திலே கிடைக்க தொடங்கியது. அதற்கு பிந்தைய காலத்திலே உங்களுக்கு உக்கிரமான இலக்கியம், போராட்ட காலத்திலே கிடைக்கிற இலக்கியம் என்பது மிக உக்கிரமான உயிரோட்டமான இலக்கியங்களை படைப்புகளை நம்மால் பார்க்க முடியும். போராட்ட காலத்திலேயே பார்க்க முடியும் என்றால் போர்க்களத்திலிருந்து இலக்கியம் என்பது கவிதைகளும் அவர்களுடைய படைப்புகளும் போராளி இயக்கங்களுடைய வெளியீடுகள் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு சென்று சேர்ந்தது, தமிழ்நாட்டிற்கும் வந்து சேர்ந்தது. 2000 இருந்து அந்த 2009 வரை மிக உக்கிரமான விடுதலை புலிகள் நடத்திய இதழிலே வருகிற கவிதைகளும் கதைகளும் கட்டுரைகளும் ஒரு போர்க்கள உணர்வுகளை நமக்கு கடத்தி கொண்டிருந்தது. நீங்கள் 2009 நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு 30 ஆண்டுகள் நடந்த சிறிய சிறிய ஆயுத தாக்குதல் தொடங்கி கப்பல் படையையும் வானூர்தியையும் வைத்திருக்கிற அளவிற்கு அங்கே இயக்கங்கள், விடுதலை புலிகளுடைய போராட்ட முயற்சிகளும் யுத்தகலத்தை சந்தித்ததும் நமக்கு ஏதோ ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பது போல வீடியோக்களாக விஷுவலாக வந்து சேர்ந்தது. 2009 ஈழ போராட்டத்தையும் விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை 2009 மே 17, 18, 19 முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலிலே முடித்தது. ரணங்கள், எங்கு பார்த்தாலும் பிணங்கள், தமிழர்களுடைய பிணங்களை எங்கு பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இருந்து மிக சில மைல் தொலைவில் இருக்கிற அந்த நந்திக்கடல் 3 நாட்களிலே 60,000 பேர் மேலே இருந்து கொத்துக்குண்டுகளும் படைகளுடைய துப்பாக்கி சூடுகளால் படுகொலை செய்யப்பட்ட அந்த காட்சிகள் இன்றைக்கு வரையிலும் நம்முடைய கண்களிலே இருந்து அகலாததாக இருக்கிறது. தமிழ் களமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே
அது இன்று வரை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் களத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசுவது ஏனென்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை தங்களுடைய அரசியலுக்கு ஈழத்தமிழர்களுடைய இழப்பை பயன்படுத்திக் கொண்டார்களே ஒழிய, இன்றைக்கும் நம்முடைய கடமையாக அவர்களுக்கு நாம் இப்பொழுதும் என்ன செய்வது, ஈழத்திலே நெருக்கடியை சந்திக்கிற ஈழத் தமிழர்களுக்கு நாம் எதை செய்வது என்கிற கடமையை உணர வேண்டிய தேவை இருக்கிறது. 11 ஆண்டுகள் கடந்திருக்கிறோம். இந்த 11 ஆண்டுகளிலே புலம்பெயர்ந்து போன லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மண்ணினுடைய அரசியல் நோக்கங்களுக்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே முகமாக இல்லாமல் பல்வேறு முகங்களாக. ஈழத்திலே இருக்கிற தமிழர்கள் அரசினுடைய நேரடி நெருக்கடியை, இனப்படுகொலை நடந்த 2009 யார் ஜனாதிபதியாக இருந்தாரோ அந்த ராஜபக்சே இன்றைக்கு பிரதமர், அவனுடைய தம்பி ஜனாதிபதியாக இருக்கிறார். இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் சிவப்பு கம்பளம் இருப்பவர்கள் தான் இந்திய அரசியல ஆட்சியிலே இருக்கிறார்கள். இதிலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கிற கடமை, இந்த 11 ஆண்டுகளிலே பொது வாக்கெடுப்புக்காக ஒரு இயக்கமாக ஓங்கி குரல் ஒலிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. இனப்படுகொலை நடத்தியவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அந்த இனப்படுகொலையாளர்களை விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்கிற குரல் ஈழத்திலிருந்தும் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்தும் தமிழ்நாட்டு தமிழர்களிடமிருந்தும் ஓங்கி ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான இயக்கங்கள் இங்கே முகிழ்த்தெழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய கொடியையும் ஈழத்தமிழர்களுடைய ஈகத்தையும் பயன்படுத்தி காசு பார்க்கிற கூட்டமாக தமிழ்நாட்டு அரசியலிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய செயல். தமிழ்நாட்டு அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், தலைவர்கள், அரசியல் கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது. ஈழத்தில் இருக்கிற அரசியல் என்பது ஈழத்தமிழர்களுடைய இயக்கங்கள், அதனுடைய கோட்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது. இதையும் அதையும் பிணைக்க முடியாது. இங்க இருக்கிற தலைவரை தாக்குகிறார்கள் என்பதற்காக ஒரு 30 ஆண்டு காலம் நீண்ட நெடிய போராட்டம் நடத்திய, விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் நடத்திய தமிழ்நாட்டு தலைவர்கள் எட்டாத உயரத்தை எட்டிய ஈழத் தமிழனை இகழ்ச்சியாக பேசுவதும், 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் விடுதலை புலிகள் தலைவரை நாம் தமிழர் கட்சி தலைவர் போல விமர்சனம் செய்கிற அந்த போக்கும் பண்பும் இருக்கிறதே, அந்த பண்பும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி பிரபாகரன் என்கிற அந்த அடையாளம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு இன்னும் வசூலுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல அந்த 30 ஆண்டு கால ஈகம் இருக்கிறதே, அதனுடைய ரணங்களை, அந்த உணர்வுகளை, அதனுடைய அசைவுகளை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 2009 காலகட்டத்திலே வந்த புதிய தலைமுறை இந்த 11 ஆண்டுகளிலே கடந்த 30 ஆண்டு கால வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஈழத்திலே இருந்து போராட்ட காலத்திலே வெளிவந்த இலக்கியங்களையும் 2009க்கு பிறகு அங்கே படைப்பாளிகளால் கொண்டு வரப்படுகிற சிறுகதைகள், நாவல், கவிதைகள், கட்டுரைகள் என ஏராளமான நூல்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. இங்கே எழுத்தாளர்களுடைய பட்டியலை வாசிக்கிறேன் நண்பர்களே. குணா கவியழகன்,
இன்றைக்கு அவருடைய நூலான விளமேறிய கனவு நாவலை பற்றி தான் நாம் பேச போகிறோம். அகர முதல்வன் அவருடைய கவிதைகளும் எழுத்துக்களும் நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீபச்செல்வன் அவருடைய தொடர் கட்டுரைகளை நீங்கள் தீரா நதியிலே பார்க்கலாம், கவிதைகளை பார்க்கலாம். இவர்கள் சொந்தமாக பிளாக்குகள் வைத்திருக்கிறார்கள், அதிலும் எழுதுகிறார்கள். நிலாந்தன், ரவி அருணாச்சலம், சயந்தன், வாசு முருகவேல், வெற்றிச்செல்வி, தமிழ்நதி, கிரிஷாந்த், அனோஜன், பாலகிருஷ்ணன், யதார்த்தன், திருக்குமரன், சிவசேகரம், ரயாகரன், இன்னும் சில எழுத்தாளர்களுடைய பெயர் விடுபட்டு போயிருக்கலாம். நாம் தேடி படிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு தமிழ் இளைஞர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே. அப்பொழுதுதான் ஈழத்தினுடைய இன்றைய நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். கடந்த கால ரணங்களை களத்தில் நின்று அனுபவித்தவர்களில் இதிலே சில பேர் இருக்கிறார்கள். இந்த எழுத்தாளர்களிலே களத்தை சந்தித்தவர்கள், களத்தை கண்ணுற்றவர்கள், களத்தை புலம்பெயர் உலகத்திலே இருந்து அந்த வதையை வாங்கி கொண்டவர்கள் இந்த எழுத்தாளர்கள். இவர்களுடைய கட்டுரைகள் ஈழத்தினுடைய இறுதி நாட்கள் என மாலதி எழுதியிருந்த ஒரு புத்தகம் வெளி உலகம் அவர்கள் மீது வீசிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதாக அங்கு இருக்கிற பதிவுகளை பார்க்க முடிகிறது, அரசியல் முயற்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் ஆயுத தாக்குதலுக்கு பயந்து மருத்துவமனைகளிலும் தோண்டப்பட்ட குழிகளிலும் வாழ்ந்த அந்த கொடுமை இருக்கிறதே, ஓடி ஒளிந்த கொடுமை, அவைகளை நம்மால் சித்திரங்களாக பார்ப்பது போல நம்மால் உணர முடிகிறது. எந்த ஒரு யுத்தமும் குழந்தைகளை, பெண்களை, முதியவர்களை பதம் பார்ப்பது என்பதை இந்திய அரசு அனுப்பிய அமைதிப்படை இருக்கிறதே, IPKF, அந்த காலகட்டத்திலே நடந்த தாக்குதல்களும் சரி, பிந்தைய காலத்திலே இந்திய இராணுவ உதவியும் சிங்கள இராணுவமும் சேர்ந்து கொன்றொழித்த தமிழ் இனப்படுகொலை இருக்கிறதே, அந்த ரணங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அவர்களுடைய ஒரே நம்பிக்கை, என்னுடைய வழியை உனக்கு கடத்த முடியாதா என்கிற அந்த ஒரு வழிதான் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற குணா கவியர்கள் அவர்களுடைய நாவல்கள் என்று நீங்கள் பார்த்தால், நஞ்சுண்ட காடு, இந்த நாவல் ஆங்கிலத்திலும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு பார்க்க போகிற விளமேறிய கனவு, கர்ப்ப நிலம், அப்பால் ஒரு நிலம், போருழல் காதை, குணா கவியரன் அவர்களால் இங்கே இந்த 5 நாவல்கள் இங்கே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அது சொல்லுகிற செய்திகள் அல்ல, அது கட்டுரைகள் என்றால் செய்திகளை சொல்லும். கதைகளும் நாவல்களும் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த, சந்தித்த, அவர்கள் அடைந்த தோல்வி இருக்கிறதே, அந்த வழிகளை சொல்லும், அந்த வழிகளை நமக்கு உணர்த்தும், கடத்தும். அந்த அடிப்படையிலே விளமேறிய கனவு நாவல் மீது இளந்தமிழகம் தோழர் பேராசிரியர் ரஃபீக் அவர்கள் இந்த நாவலின் மீதான உணர்வுகளை நமக்கு கடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு தோழர், சிறப்பு. தோழர் பேசலாமா? ஹலோ, பேசலாம் தோழர், பேசுங்க.
ஹலோ, பேசுங்க. பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். மக்கள் முன்னணி ஒருங்கிணைக்கின்ற இந்த நினைவேந்தலின் ஒரு பகுதியான இந்த புத்தக விமர்சன கூட்டத்திற்கு, நூல் விமர்சன கூட்டத்திற்கு இளந்தமிழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது எதிர்பாராத அதிர்வுகளை தரக்கூடியது. அந்த அதிர்வுகளிலிருந்து மீளுவதுதான் வாழ்வுடைய சாராம்சம். அந்த வகையில் சமீபமாக ஒரு பேரிழப்பிலிருந்து எனக்கு மீளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் விமர்சன கூட்டத்தை, இந்த நூல் விமர்சன வாய்ப்பை நான் கருதுகிறேன். மே 17, 18, 19 என்பது வெறும் நாட்கள் அல்ல, என்பவை வெறும் நாட்கள் அல்ல. அது வெறும் கையோடு தொடங்கி மலையை போன்று எழுந்த ஒரு பேரியக்கத்தின் மண்ணோடு மண்ணாகி போன சரிவு அந்த நாட்களுடையது. வரலாற்றின் பக்கங்களில் இந்த 3 நாட்கள் மகா சக்திகள் எப்படி மண்ணோடு மண்ணாகி போயின என்பதை நினைவு கூறும். இந்த நினைவு கூறுதல் என்பது ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த நினைவு கூறல் என்பது வெறும் சடங்கு அல்ல. போராடுவதற்கும் களத்திலே விடுதலை நோக்கிய நகர்விற்கும் தேவையான உள்ளார்ந்த ஆற்றலை தரவல்லது இந்த நினைவு கூறுதல். நினைவு கூறுதல் என்பது வெறும் சடங்கு அல்ல. நினைவு கூறுதல் என்பது வெறும் ஆராதனை அல்ல. அது மனிதர்களுடைய கூட்டு சக்தியை நல்ல விதமான புரிதலோடு வேண்டி நிற்பது. அந்த வகையில் இந்த நாளை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். இந்த நாவல் வெளிவந்த 2015ஆம் ஆண்டு வெளிவந்தது. இளந்தமிழகம் சார்பாகத்தான் சென்னையில் அறிமுக கூட்டம் நடத்தினோம். எனக்கு அன்றிலிருந்து குணா கவியழகன் என்கிற எழுத்தாளர் பரிச்சயமானார். ஈழ இலக்கியங்களும் எனக்கு பரிச்சயமாயின. நான் குணாவுடைய 5 நாவல்களில் முதலில் படித்த நாவல் இந்த விடமேறிய கனவு. இரண்டாவதாக நான் படித்தது நஞ்சுண்டக்காடு. நஞ்சுண்டக்காடு, விடமேறிய கனவு, அப்பால் ஒரு நிலம், கர்ப்ப நிலம், போருழல் காதை, இது எல்லாமே ஒரு யுத்த சூழலை, ஒரு போர் சூழலில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய இலக்கியங்கள். இந்த நாவல் முழுவதிலுமே, இந்த நாவல்கள் 5 நாவல்கள் முழுவதுமே ஈழப்போரை மையப்படுத்தி ஈழ மக்களின் வாழ்வியலை சித்திரப்படுத்துகின்றது. அதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது குணா கவியழகனுடைய எழுத்தும் அவருடைய வாழ்வியலும். ஏனென்றால் விமர்சனம் என்பது வெளியிலிருந்து வரும், பார்வையாளராக நாம் வைக்க முடியும். ஆனால் தான் வாழ்ந்த வாழ்வை, தான் வாழ்ந்த நகமும் சதையும் இரத்தமுமான அந்த வாழ்வை புனைவாக உள்ள சுத்தியோடு, ஆத்ம பரிசோதனையோடு முன்வைப்பது என்பது மிகவும் உயிர்ப்பான ஒன்று. ஏனென்றால் தமிழக இலக்கியங்களை புற இலக்கியங்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்ற அத்தனையுமே போர் இலக்கியங்கள் தான். வெற்றி முதல் பாடான் திணை வரை இருக்கக்கூடிய திணை மரபில் தமிழகத்துடைய
மன்னர்களுடைய வெற்றி, மன்னர்களுடைய தோல்வி, மன்னருடைய புகழ், மன்னர்களுடைய ஈகம், மன்னருடைய வாழ்வியல் முறை அத்தனையும் சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு என்று ஒரு கருத்து உண்டு, தோற்றவனுக்கு என்று ஒரு வாழ்வியல் உண்டு. அந்த தோல்விக்கான காரணம் என்ன, அதை பற்றி பேச வேண்டும். போர் இலக்கியங்கள் என்பவை பெரும்பாலும் மன்னர்களின் பராக்கிரமமாக கடந்த காலத்திலும் 2 மகா யுத்தங்களுக்கு பிறகான 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் அது ஒரு வாழ்வியுடைய நிலையா தன்மையை குறித்து, நிச்சயமற்ற தன்மையை குறித்து பேசுகின்ற, வெற்றியையும் பேசுகின்ற, தோல்வியையும் பேசுகின்ற இலக்கியமாக இன்று நம் கண்முன் உருவெடுத்துள்ளது. இந்த விடமேறிய கனவு என்ற இந்த புதினத்தில் ஒரு கதை சொல்லியாகவும் தன்னை ஒரு பாத்திரமாகவும் வடிவமைத்துள்ள, சித்தரித்துள்ள குணா கவியழகனுடைய எழுத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெருமதி இருக்கிறது. அந்த எழுத்து எந்த ஒரு சித்திரத்தையும் மேலோட்டமாக தராமல் மிக ஆழமாகவும் மிக நுணுக்கமாகவும் நுண்ணுணர்வோடு, அது மன எழுச்சியாகட்டும் புற எழுச்சியாகட்டும், வெளியில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை விசாரத்துடன் அணுகுவதாக இருக்கட்டும், மிக நுணுக்கமாக விவரிக்கிறது. ஒரு கதை சொல்லியின் நோக்கம் போகிற போக்கில் வெறும் கதையை சொல்லிவிட்டு போவதல்ல. அந்த கதைக்கான சூழல், அந்த கதையினுடைய பின்னணி, ஒவ்வொரு பாத்திரத்துடைய மன ஓட்டம், ஒவ்வொரு பாத்திரத்துடைய புரிதல் பற்றிய விஸ்தாரங்கள் அத்தனையும் மிக விரிவாக சொல்லுவதில் உண்மையிலேயே குணா தன்னுடைய, அவருடைய வயது அதிகபட்சமாக 45 இருக்கலாம், அந்த வயதில் இது நாவல் எழுதும் போது அவருக்கு 40 இருக்கலாம். கண்டிப்பாக அவருடைய இந்த எழுத்து முறைமையும் புனைவு வடிவமும் உண்மையிலேயே கவித்துவமாகவும் இலக்கிய தரத்திலும் மிகவும் மிக 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 உச்சத்தை தொடக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாவலில் வருகின்ற குணாவை தெரிவதற்கு முன்னாலும் நான் வாசித்திருக்கிறேன், குணாவை தெரிந்ததற்கு பின்னாலும் நான் வாசித்திருக்கிறேன். இந்த நாவலை நான் குணாவின் குரலோடு தான் வாசித்திருக்கிறேன். அதில் வருகின்ற ஒவ்வொரு பாத்திரத்தோடும் என்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தொடர்பு படுத்தி இணைத்து பார்க்க முடிகிறது. ஒரு கதை என்பது தற்கால சூழலை பிரதிபலிப்பதாகவோ இல்ல வரலாற்றை வெறுப்பின் கண் கொண்டு பார்க்க முடியாததாகவோ, வரலாற்றை உள்ளும் புறமும் விவரிப்பதாகவும் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த நாவலில் வருகின்ற எல்லா பாத்திரங்களும், கதையோட்டமும், அது வைக்கின்ற தத்துவ விசாரமும் உண்மையிலேயே இன்று நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகளை எனக்கு கண்முன்னே வந்து நிறுத்துகிறது. ஈழ எழுத்துக்களில் அதற்கு ஒரு 50 ஆண்டு கால வரலாறு, ஈழ இலக்கியம் ஒரு இந்த போர் சூழலுக்கு பின்னான அந்த வரலாற்றில் ஒன்று புலிகளை ஆராதித்து புலி ஆதரவு மனப்பான்மையோடு எழுதுவது, அல்லது புலிகளை எதிர்த்து தூசணத்தோடு எழுதுவது என்கிற 2 மரபுமே அங்கு ஒரு 50 வருடங்களாக தொடர்கிறது. ஆனால் இந்த நாவல், இந்த புதினம் புலிகளுடைய அரசு கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு, கட்டாயமாக கூட்டிச் செல்லப்பட்ட போராளிகள், போர் பயிற்சி முறைகள், அவற்றை வெளிப்படையாக விமர்சனமாக வைக்கிறது. கூடுதலாக நாம் மகாசக்தி என்று நம்பிய நம் படைத்தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எவ்வாறு தோற்றார்கள், இந்த தோல்விக்கான மூல காரணம் என்ன என்பதை அனுபவவாதத்திலும் கோட்பாட்டு தளத்திலும் இந்த நாவல் விரிவாக பேசுகிறது. ஒரு நாவலுடைய அல்லது ஒரு புனைவினுடைய தன்மை என்பது
இவர் மீதோ குற்றம் சுமத்தி தனக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் அதில் பாத்திரமாக மையப்படுத்தி அல்லது தனக்கு பிடித்தவர்களை ஆராதிப்பதற்காக என்று பல்வேறு வகையான எழுத்தாளுமைகளையும் எழுத்துக்களையும் நாம் இங்கு பார்க்கிறோம். அவ்வாறான எனக்கு தெரிந்து அவ்வாறான எந்த ஒரு குதர்க்கமும் எந்த ஒரு குத்தலும் எந்த ஒரு நக்கல் நையாண்டியும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தை அதனுடைய தன்மையிலிருந்து அணுகி அந்த ஒவ்வொரு பாத்திரத்துக்குமான ஒரு நியாயத்தை வைத்து இந்த புதினத்தை இவர் கொண்டு சென்றிருப்பது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு அம்சமாகும். இந்த நாவலுடைய மிகச்சிறப்பான அம்சம். இந்த கதை 3 பகுதிகளாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஒண்ணு இராணுவ முகாம்கள் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ முகாம்களுக்குள் இந்த போராளிகள் அல்லது போரில் ஈடுபட்ட மக்களை, கைது செய்யப்பட்டவர்களை எவ்வாறு அவர்கள் நடத்துகிறார்கள். இரண்டாவது, அங்கிருந்து ஊர் உலகம் சொல்லுகின்ற புனர்வாழ்வு முகாம்கள், அந்த முகாம்களுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் அங்கிருந்து தப்பிப்பதற்கான வேலைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை குறித்து. மூன்றாவது பகுதி, அவ்வாறு வெளிச்சென்ற பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த தோல்வியிலிருந்து நாம் கற்கப் போகின்ற பாடம் என்ன, இந்த தோல்வியிலிருந்து மக்களை நாம் எவ்வாறு விடுதலைக்கு இட்டு செல்வது என்பது குறித்தான ஒரு முன்வைப்பு. இப்படியாக இந்த நாவலை நான் 3 விதமாக நான் பார்க்கிறேன். இந்த கதையில் வருகின்ற அந்த இராணுவ சிறை முகாம் அப்படிங்கிறது படிக்கும் போதே முதல்ல ரொம்ப மிரட்சியாகவும் பயமாவும் இருக்கு. ஏன்னா இங்கேயும் என்ன சிஏஏ வரப்போகுது, என்ஆர்சி வரப்போகுது. அப்படி இருக்கும் இந்த ஊர்ல நம்ம எந்த மாதிரியான சிறை முகாம்களுக்கு இங்க இருக்கிற மக்கள் அனுப்பப்பட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிற ஒரு கால கண்ணாடியாக இந்த நான் சிறை முகாமை பார்க்கிறேன். அது போர் சூழலில் இருந்து தோற்று போன வீரர்களை, முக்கியஸ்தர்களை கொண்டு அடைத்து வைக்கிறார்கள். அங்கு சாதாரணமாக மலஜலம் கழிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது, உணவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, ஒரு தண்ணிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு மிக முக்கியமான ஒரு சிக்கலாக, ஒரு அமிர்தமாக அது இருக்கிறது அப்படிங்கிறதை பத்தி அவங்க பேசுறாங்க. அப்புறம் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு புனர்வாழ்வு முகாம்கள் என்று உலக சரணாயக அமைப்புகளால் வர்ணிக்கப்படுகின்ற அந்த முகாம்களுக்கு அவர் அழைத்துச் செல்லப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அரசியல் தந்திரங்கள் என்னென்ன, எவ்வாறு எப்பொழுது எந்தெந்த தருணங்களில் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், யார் விடுவிக்கப்படுகிறார்கள், அங்கே அவர்களுடைய வேலைகள் என்னென்ன, உறவினர்களும் மற்றவர்களும் எவ்வாறு அவர்களை பார்க்க முடியும், அந்த பார்ப்பதில் இருக்கக்கூடிய வழி என்ன, உள்ளே பாதிக்கப்படுகிறவர்களும் வெளியே இருந்து வருவர்களுடைய அவர்களுடைய இந்த பாதிப்புகளும் நம் மனதை உண்மையிலேயே ரணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அவர்கள் அங்கே ஒரு இடதுசாரி இருக்கிறார், அங்கே ஒரு இளம் வயது போராளிகள், நகைச்சுவையின் கூட சுய எழலுடன் கூடிய இளம் வயது போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையாடல், அங்கே இருந்து எவ்வாறு அவர்கள் அந்த புனர்வாழ்வு முகாமில் இருந்து அவர்கள் எவ்வாறு வெளியே போறாங்க, அப்படி வெளியில போனதுக்கு பிறகு அவர்கள் என்னவாக எதை நோக்கி பயணப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை போகுது. முழுக்க முழுக்க இந்த நாவலில் ஒரு தத்துவ மாணவனாக நான் மிகவும் சிறப்பானதாகவும் முக்கியமானதாகவும் நான் பார்ப்பது இந்த நாவலில் உள்ள தத்துவ விசாரம். அந்த தத்துவ விசாரம் முழுக்க முழுக்க ஒரு நமக்கு தெரியும், இலங்கையில பௌத்தம் தான் அரச மதம். அப்போ திரும்ப திரும்ப தர்மத்தின் மீதான கேள்வியை நாவலாசிரியர் தொடர்ந்து முன்வைக்கிறார். எங்களிடம் அறம் இல்லையா, எங்களிடம் திறன் இல்லையா, அறம் என்பது என்ன, அறம் என்பது ஒருத்தரை வாழ வைக்கக்கூடிய ஒரு கூட்டு மனப்பான்மை இல்லையா, தர்மம் என்பது வாழ்வதற்கா இல்லை மொத்தமாக கொன்றளிப்பதற்கா என்று தொடர்ச்சியாக நாவல் முழுவதிலும் தன்னுடைய வாதங்களை அவர் முன்வைக்கிறார். ஏனென்றால் 2600 வருடங்களுக்கு முன்பாக
உலகத்திற்கு உண்மையிலேயே தர்மம் போதித்த ஒரு சமயம் பௌத்த சமயம். அந்த பௌத்த சமயம் அதன் மீது ஏறி நின்று தமிழர்களுடைய வாழ்வு மொத்தமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு எழுத்து பௌத்தத்தை விமர்சித்துத்தான் வரும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதும் கொண்டாட வேண்டியதும், பௌத்தத்தை விமர்சிக்க தன்னை அறிந்தோ தன்னை அறியாமலேயோ ஆட்படுகின்ற குணா கவியழகன் அத்வைதத்தையும் பகவத்கீதையும் ஆளுமர்க்க தத்துவங்கள் என்று ஒதுக்கி வைப்பதற்கு முனைப்பு காட்டுகிறார். நான் பௌத்தத்தை விமர்சிக்கிறேன், பௌத்தத்தின் தம்மம் தோற்றுவிட்டது இலங்கையில், அதே நேரத்தில் அத்வைதத்தையோ பகவத்கீதையோ நாங்கள் ஏற்க முடியாது, அது ஆளுமர்க்க தத்துவம் என்று சொல்லி திருக்குறளை முன்வைத்து பேசுகிறார். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் வரலாற்றை வெறுப்பின் கண் கொண்டு பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில், மரபெல்லாம் சிக்கல் என்று பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில் தத்துவங்களை எவ்வாறு அணுக வேண்டும், அதன் தத்துவ கூறுகளை எவ்வாறு பொருத்தி பார்க்க வேண்டும், எந்த தத்துவத்தை விமர்சிக்கிறோமோ அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை நீங்கள் எவ்வாறு அணுக வேண்டும், எதனுடன் எது சேர வேண்டும் என்பதில் நாவலாசிரியர் உண்மையிலேயே மிகவும் கவனமாக இருக்கிறார். அது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு வரியில சொல்றார் அவர், ஆசைக்கும் நிராசைக்குமான போட்டியில் ஆசை வெல்லும் வரை வாழ்வு நீடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன அந்த புத்தனின் விடுதலை கோட்பாட்டில் ஆசைக்கும் நிராசைக்குமான போட்டியில் ஆசை வெல்லும் வரையே வாழ்வு நீடிக்கிறது. கூடுதலாக அவர் சொல்லுகிறார், வழியிலிருந்து நாம் வாழ கற்றுக்கொண்டோம், அந்த வாழ்க்கையிலிருந்து வழியை நான் அகற்ற வழி தேடிக் கொண்டிருக்கின்றோம். இது திரும்ப திரும்ப ஒரு மனிதனுடைய ஒரு போர் சூழலில் கைது செய்யப்பட்ட ஒரு போராளியுடைய மன எழுச்சிகள், மனவியல் சிக்கல்கள் எத்தனை அது வெறும் உளவியல் சார்ந்த விஷயங்களா என்று பார்க்கும் பொழுது அவர் தெளிவாக முன்வைக்கிறார். அனுபவம் என்பது ஒரு இயல்பு என்பதை புறச்சூழலை தீர்மானிக்கிறது. இந்த மனவியல் சிக்கல்களையும் புறச்சூழலை தீர்மானிக்கிறது என்று மிக கராரான ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். இது எனக்கு தெரிந்து சாதியை ஒரு மனநோய் என்று சொல்லுகின்ற போக்கு இங்கு இருக்கின்ற ஒடுக்குமுறைகள் எல்லாமே உளவியல் சிக்கலாக பார்க்கின்ற இந்த போக்கு இருக்கும் பொழுது, போர் சூழலில் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு பாத்திரம் தன்னுடைய இந்த சிக்கலுக்கு காரணம் வெறும் மனவியல் உளவியல் சிக்கல் மட்டுமல்ல, இதற்கு ஒரு புறக்காரணி இருக்கின்றது என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு உண்மையிலேயே தீர்க்கமான ஒரு தத்துவ பார்வை. அந்த தத்துவ பார்வை குணா எவ்வாறு முன்வைக்கிறார் என்றால், நாம் எங்கு தோற்றோம் என்ற ஒரு சுய விசாரணை வருகிறது. நாவலுடைய பாத்திரங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொள்கின்றன. அண்ணே எதுக்குன்னு நம்மளை வலுக்கட்டாயமாக படைக்கு கூட்டு போனாங்க, அப்புறம் எதுக்காக நம்ம தோற்றோம், நம்மளுடைய வீரம் என்ன தீரம் என்ன என்று தன்னுடைய பெருமிதவாதத்திலிருந்து பேசி நம்மளை என்னைக்குமே ஜெயிச்சுட்டு தானே வென்று கொண்டு தானே இருந்தோம், இந்த எவ்வாறு நாம் தோற்றம் என்று கேட்கும் பொழுது, அனுபவத்திலும் வீரத்திலும் கண்டிப்பாக நாம் பராக்கிரமசாலிகள். ஆனால் விடுதலையை முன்னெடுக்கக்கூடிய கோட்பாட்டு தளத்தில் நாம் எவ்வாறு எங்கே பின்தங்கி இருக்கிறோம் என்று மிக முக்கியமான ஒரு கோட்பாட்டு விவாதத்தை அல்லது தோற்றதற்கான காரணமாக கோட்பாட்டு பின்னடைவை அவர் பேசுகிறார். இது குணா கவியனுடைய நாவலில் நான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் சொல்றார், படிப்பனைகளிலிருந்து நாம் அரசியல் செய்தோம், ஒவ்வொரு முறையும் நாம் எதிராட்டத்தை கட்டமைத்தோம், அதற்கு நம்முடைய படை இருந்தது, நம்மளுடைய பராக்கிரமம் இருந்தது, நம்முடைய தீரம் இருந்தது, திறன் இருந்தது. ஆனால் நம்மிடம் எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்ற கோட்பாடு இல்லை. அவர் சொல்றார், காலம் தெரியாமல் கரகத்தை தூக்கி வைத்துக் கொண்டார், ஆடித்தான் ஆக வேண்டும், இறக்கி வைக்கவும் முடியாது, தொடர்ந்து ஆடவும் முடியாது. அப்ப கரகத்தை தூக்கி தலையில வச்சுட்டோம், அதை இறக்கியும் வைக்க முடியாமல் ஆடவும் முடியாமல் நாம் மலையிலிருந்து மண்ணோக்கி மண்ணோடு மண்ணாக சரிந்து விழுந்தோம் என்று சொன்னார். இதுவும் நான் மிக முக்கியமான அவருடைய நாவலுடைய இந்த ஈழ சிக்கலை பற்றி அவருடைய
ஈழத்துடைய இடதுசாரிகள் இலங்கையுடைய புலிகளுடைய தலைமையாக இருக்கிறார்கள். அவ்வாறு படைப்பும் இங்கு வருகிறது. அவர் பேரு அந்த நாவல் அவருடைய பேர் இந்த ராசு அப்படிங்கிறவர். அவர் தன்னுடைய அனுபவத்தில் நின்று தன்னுடைய கருத்தோட்டங்களிலிருந்து தன்னுடைய மார்க்சிய அதுக்கு இன்னொருத்தர் ஒரே ஒரு நிமிஷம். இன்னொருத்தர் சகஜன், சஞ்சயன். சஞ்சயன் என்பவர் ஒரு மூத்த போராளி இந்த நாவல்ல. அந்த அந்த சஞ்சயன் என்பவர் ஒரு மிகவும் தேர்ந்த ஒரு புத்தி கூர்மையுடைய, சகலரையும் சரியாக உள்வாங்கக்கூடிய, எல்லோரையும் மிகச்சரியாக கணிக்கக்கூடிய, வருகின்ற விஷயங்களை முன்னுணரக்கூடிய ஒரு போராளியாக காட்டப்படுகிறார். அவருக்கும் வலி இருக்கின்றது, அவருக்கும் வேதனை இருக்கின்றது, அதை பற்றியும் அவர் பேசுகிறார். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்கள் வந்து நாவலில் வருகின்ற 5 மிக முக்கியமான ஒரு பாத்திரங்களாக ராசு என்பவருடைய பாத்திரம், இந்த சஞ்சய் என்கிற ஒரு பாத்திரம், கதாநாயகனாக இருக்கக்கூடிய கதை சொல்லியாக இருக்கக்கூடிய கௌதமன் என்கிற கோமகன் என்கிற ருத்ரன், அதற்கு பிறகு நிசானி என்கிற ஒரு சிங்கள பெண், அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஜான் என்கிற ஒரு இளம் வயது போராளி. அப்ப இவர்கள் 5 பேரும் என்னவாக முடிவெடுக்கிறார்கள், எந்த மாதிரி உரையாடல் தொடங்குகிறார்கள் என்று போய்கொண்டிருக்கிறது நாவல். நாவலை படிக்கும் பொழுது அயற்சியே இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு எதையும் திணிக்காமல் இயல்பிலேயே அங்கு வந்து தொடர்ச்சியாக நகைச்சுவைகள் அங்கிருந்து தீர்க்கின்றன. சுய எள்ளல் அது வந்து நம்ம இன்னைக்கு வந்து உண்மையிலேயே இந்த நாவல் வந்து எனக்கு பல சம்பவங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு எழுத்து அதுல வந்து தெரிக்குதாங்க. ஏன்னா ஒரு 5 பேர் பேசி கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறெல்லாம் ஒருவர் வந்து மொக்க போடுவாரு, நடுவுல எவ்வாறெல்லாம் ஒருத்தர் வந்து சுய எள்ளல் பண்ணுவாரு, எப்படி பகடியாக சில விஷயங்கள் செய்வாரு அப்படிங்கிறத பூரா அந்த நாவலை படிக்க படிக்க தன்னையும் அறியாமல் என்னுடைய இந்த கடந்த சமீபத்திய இந்த இழப்பிலிருந்து மீண்டு நான் நிறைய நேரம் இந்த வாசித்த ஒரே ஒரு நாள் தான் வாசிச்சிருக்கேன் இந்த நாவலை. பல முறை நான் வந்து வாய் விட்டு சிரித்திருக்கிறேன். ஒரு வலியிலிருந்து பிறக்கக்கூடிய சிரிப்பு. ஏனென்றால் சுய எள்ளல் என்பது தன்னைத்தான் பகடி செய்து கொள்வது என்பது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அடுத்த ஒரு மனதை காயப்படுத்தாத ஒரு போக்கு. அந்த விஷயத்தை வந்து இந்த நாவலாசிரியர் மிக அழகாக மிக கச்சிதமாக வந்து எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த நாவல் ஒரு போர் இலக்கிய நாவல் அல்லது போர் இலக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஒன்று. போர் சூழலுக்கு பின்னதாக வந்த பிறகு வந்த இந்த நாவல் என்பது ஏதோ வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சிம்பத்தைஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வீரதீர விஷயங்களை மட்டும் பேசி அல்லது அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காலி செய்யக்கூடிய வகையில் விமர்சனத்தை வைத்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் அந்த நாவல் வந்து போகாம முழுக்க முழுக்க அந்த 5 பேர் தப்பி போறாங்க. அந்த தப்பி போறதுக்கு உதவி செய்யறது வந்து ஒரு சிங்கள பெண் நிசானி. இது மிக முக்கியமான ஒரு குறியீடு. ஏனென்றால் நான் குணாவிட பேசும் பொழுதும் சரி, அது ஒரு மிக முக்கியமான அவருடைய பார்வையாக நான் கவனிக்கிறேன். சிங்கள உழைக்கும் மக்களுடைய ஒரு உதவி இல்லாமல் அல்லது வந்து இணைவு இல்லாமல் ஈழ விடுதலை சாத்தியம் இல்லை என்பதில் அவர் மிக முக்கியமாக அவருடைய பார்வையாக அவர் முன்வைக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த நாவல்லே வருது ஒரு இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதெல்லாம் தெற்கு பகுதியில் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, சிங்கள மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் அங்கு இனவாதம் தலை தூக்கி அங்கு வந்து தமிழ் மக்கள் மீதான ஒரு துவேஷமாக அதை கட்டமைத்து அந்த போரை அவர்கள் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் சிங்கள பேரினவாதி. அதற்கு தலைமை தாங்கக்கூடிய அரசுக்கு கண்டிப்பாக இது வெறும் தமிழக மக்கள் மீதான தமிழ் மக்கள் மீதான போர் மட்டுமல்ல, அது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் உழைக்கும் மக்களுக்கும் எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த நாவலில் அவர் சொல்லுகிறார். அதுதான் ஒரு இடதுசாரியுடைய பார்வையாகவும் இருக்க முடியும். அதே போல அந்த புனர்வாழ் முகாமிலிருந்து தப்பிச் செல்லுகின்ற அந்த ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார்.
இன்னொருவர் தான் பாதிக்கப்பட்ட ஊருக்கு திரும்புகிறார், ஒருவர் கொழும்புக்கு செல்லுகிறார், ஒருத்தர் யாழ்ப்பாணத்திற்கு செல்லுகிறார், ஒருவர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லுகிறார். இன்னொருவர் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவான ருவான் என்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனை போக்கு உள்ள, போராளிகளை மதிக்கக்கூடிய, போராட்டங்களை சரியாக அணுகக்கூடிய ஒரு ருவான் என்கிற நபரை நோக்கி அவர் போகிறார். அப்போ இந்த ஈழம் தோல்விக்கு பிறகு இந்த தோல்வியிலிருந்து மீளுவது எவ்வாறு என்பதற்கு நாம் இந்த மாதிரி புலம்பெயர் நிலத்திலிருந்து எவ்வாறு ஆதரவை பெறுவது, உள்ளே இருக்கக்கூடிய போராட்ட களங்களிலிருந்து எவ்வாறு ஆதரவை பெறுவது, இலங்கையின் தலைநகரான கொழும்பில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து எவ்வாறு பேசுவது, எப்படி பேச வேண்டும், இலங்கையில் இருக்கக்கூடிய சனநாயக சக்திகளும் அல்லது தமிழ் ஈழ விடுதலை அல்லது ஒட்டுமொத்த மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய விடுதலையை பேசக்கூடிய சக்திகளை எவ்வாறு ஒன்றிணைப்பது என்பதை இந்த நாவலுடைய முடிவாக அவர் விட்டு வைக்கிறார். அதற்கு நடுவில் அவருடைய தத்துவ விவாதம் தொடர்ந்து போகிறது. அப்போ தன்னுடைய அனுபவவாதத்திலிருந்து வைக்கக்கூடிய எந்த ஒன்றும் கண்டிப்பாக நடந்தனவற்றை சித்தரிப்பதாக இருக்க முடியும். ஆனால் அனுபவவாதம் மட்டுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்மானகரமான ஒரு தீர்வை தீர்மானிக்கின்ற ஒன்றாக அமைய முடியாது. அப்ப அனுபவவாதம் அறிவுமயமாக்கப்பட வேண்டும். அனுபவங்கள் தீர்வுகளுக்கு இட்டு செல்லக்கூடிய அறிவை உற்பத்தி செய்ய அல்லது அறிவை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாவலில் அவர் அழுத்தமாக சொல்லுகிறார். இந்த தோல்வியிலிருந்து நாம் பாடம் படிப்போம் என்று சொல்லுகிறார். இதற்கு பிறகு வந்த 3 நாவல்கள் கூட இதோடைய தொடர்ச்சியாக இதற்கு தொடர்பான விஷயங்களை சித்தரிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இந்த நாவல் எனக்கு அறிமுகமானது போது நான் வாசித்ததற்கும் 5 வருடங்களுக்கு பிறகு நான் இப்பொழுது வாசிப்பதற்கும் நிறைய வேறுபாட்டை நானே பார்க்கிறேன். ஏனென்றால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, சித்திரவதை முகாம்கள் என்பவையோ அல்லது புனர்வாழ் முகாம்கள் என்பவையோ ஒன்று ஏற்படுத்தி தந்து விட்டால் அது மக்களை வாழ வைக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த சித்திரவதை முகாம்கள் எப்படி இருக்கின்றன, அந்த புனர்வாழ்வு முகாம்கள் எப்படி இருக்கின்றன என்பதற்கு இந்த நாவலுடைய அவர் விவரித்துள்ள அந்த சித்திரங்கள் நிச்சயமா இன்னைக்கு நமக்கு வரப்போற சிக்கல்களை தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுல இருக்கு. அதுபோல ஒரு அரசு நினைத்தால் மக்களுக்கு அல்லது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் வழியா இவர் சொல்லுகின்ற நாவல் சொல்லுகின்ற அந்த பிடித்து வரப்பட்ட கைதிகள், போராளிகள், போர்க்கைதிகள் ஏதோ ஒன்று, அவர்களை எவ்வாறெல்லாம் அவர்கள் அணுகி எவ்வாறெல்லாம் அவர்களுடைய தகவல்களை அவர் பெறுகிறார்கள், எவ்வாறெல்லாம் சலுகைகளை வழங்குகிறார்கள், எவ்வாறெல்லாம் போராளிகளுக்குள் கைதிகளுக்குள் சண்டையை மூட்டி விடுகிறார்கள், அல்லது அரசு எதை செய்தாலும் அதில் முதலில் கைதிகளுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ சாதகமானதாக இருப்பவை கூட பின்னாளில் அது அரசுக்கு ஆதாயமாக இந்த மக்களை மேலும் ஒடுக்குகின்ற ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை இவர் மிக அழகாக, அதையும் ஒரு எனக்கு தெரிந்து எல்லா சர்வ நியாய பார்வையிலிருந்து அவர் பார்க்கிறார். பாதிக்கப்பட்ட இருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து தப்பித்து வெளியேற நினைக்கும் ஒருவர் எதிராளியுடனுடைய சரணடைய முடியும் என்பதை மிக யதார்த்தமாக, அது ஒரு யதார்த்தமான விஷயம் என்பதை மிக யதார்த்தமாக சொல்லுகிறார் குணா கவியழகன். அப்போ இந்த நாவல் முழுக்க யோசிச்சு பாருங்க, நஞ்சுண்ட காடு விடமேறிய கனவு, நஞ்சை உண்ட காடு. அப்ப காட்டில் இருக்கக்கூடிய இது ஒரு இடவாக பெயர். அங்க இருக்கக்கூடிய போராளிகள் நஞ்சை உண்டார்கள். அந்த நஞ்சு தொண்டையிலிருந்து மூளைக்கு ஏறுகிறது, உடல் முழுவதும் வியாபிக்கிறது. அந்த நஞ்சு வியாபித்தலோடு அந்த வியாபித்த அந்த நஞ்சோடு தங்களுடைய கனவுகளை அவர்கள் நனவாக்குவதற்கான, அந்த அசாத்தியமான கனவுகளை நனவாக்குவதற்கான பயணங்களில் அவர்கள் தோல்வியுறுகிறார்கள். அந்த தோல்வியை சுய பரிசோதனை செய்கிறார்கள். சுய பரிசோதனையிலிருந்து மீண்டு எவ்வாறு இந்த தோல்வியிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை சுய பரிசோதனை செய்கிறார்கள். அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கான உத்திகளாக என்ன இருக்க முடியும் என்பதை தன்னுடைய அனுபவத்தினாலும் தன்னுடைய வாசிப்பு அறிவு முதிர்ச்சியினாலும் குணா கவியழகன் மிக அழகாக இந்த நாவலில் வைத்திருக்கிறார். என்னுடைய விமர்சனம் என்பது, இந்த நாவலில் விமர்சனம் என்பது ஒரு படைப்பின் மீதான அரசியல் தன்மையை வைக்கக்கூடிய, அப்ப தனி ஈழத்தை
ஆதரிக்கக்கூடிய நான் சார்ந்த இளந்தமிழகத்துடைய பார்வைதான் என்னுடைய பார்வை. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஈழ மக்களுடைய விடுதலை என்பது, தனி ஈழம் என்பது எவ்வாறு சாத்தியத்துக்குள்ளாகும் என்பதற்கான ஒரு வரைவை, அது குறித்த ஒரு பார்வையை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த பார்வையில் ஒரே ஒரு நாவலுடைய குறையாக, இதை நான் அவரிடமும் பேசியிருக்கிறேன், ஒரு குறையாக நான் பார்ப்பது ரஹீம் என்கிற ஒரு பாத்திரம். அந்த ரஹீம் என்கிற பாத்திரம் கண்டிப்பாக அவருடைய அனுபவத்தில் அப்படி ஒரு பாத்திரம் இருந்தது என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் மற்ற பாத்திரங்களுடைய நியாயத்தன்மையை வைத்த குணா கவியழகன் ரஹீமிற்கான ஒரு நியாயத்தை அதில் வைக்கவில்லை என்று நான் சொன்ன பொழுது கண்டிப்பாக நான் அதை எழுதுவதில் தவறிவிட்டேன். என்னுடைய நோக்கம் கண்டிப்பாக அவருடைய நியாயத்தையும் சேர்த்து பேசுவதாகும் என்று என்கிட்ட சொன்னார். குணாவை புரிந்த எனக்கு அவருடைய வார்த்தைகளில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. அடுத்தடுத்த புதினங்களில் அந்த ரஹீம் என்கிற அந்த இஸ்லாமிய பாத்திரத்தை அல்லது இஸ்லாமியர்களை பற்றிய அவருடைய பார்வையை உண்மையிலே மிகச் சரியாக இனிமேல் வைக்கப் போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். மற்றபடி இந்த நாவல் முழுவதும் படிக்க படிக்க ஒரே நேரத்தில் மனதில் ரணத்தையும் அறிவிற்கு ஒரு நிறைவையும் தரக்கூடிய ஒரு நாவல். குணாவுடைய இந்த சொற்சித்திரம், சொற்கோவைகள் ஒரே நேரத்தில் உள்ளும் புறமும் விவாதிக்கின்ற ஒரு போக்கு. உண்மையிலேயே குணாவுடைய பின்புலம் தத்துவ பின்புலமா என்று எனக்கு தெரியாது. அவர் பௌத்தத்தை முழுதாக படித்திருக்கிறாரா என்று தெரியாது, அத்வைதத்தை முழுவதுமாக படித்திருக்கிறாரா என்று தெரியாது. ஆனால் உண்மையிலேயே அத்வைதம் குறித்தும், இந்த நாவல் அத்வைதம் இல்லை, நஞ்சுண்ட காட்டுல வரும், அத்வைதம் குறித்தும் மகா கருணையாளனாகிய சாக்கியமுனியுடைய பௌத்தத்தை பற்றியும் அவருடைய இருபெரும் தத்துவங்களுடைய ஒரு மாயாவாத தன்மை அல்லது சூன்யவாதத்தை அரசியலாக கேள்விக்குட்படுத்துகிறார். அந்த அரசியல் தன்மையை 100% என்னால் ஆதரிக்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாவல் உண்மையிலேயே போர் இலக்கியத்திற்கு மிகவும், போர் இலக்கியத்தின் வரிசையில் அடுக்கினால் கண்டிப்பாக முதல் 10 நூல்களில் ஒரு நூலாக இந்த நூல் கண்டிப்பாக இருக்கும். அது அவருடைய சொல்லாட்சி, அவருடைய வர்ணனைகள், நாவலுடைய அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கக்கூடிய பின்னணியை விவரித்தல், அப்படியே ஒரு காட்சிப்படுத்துதல் என்பதே ஒரு கதை சொல்லிக்கு மிக முக்கியமான விஷயம். அந்த வகையில் கதை சொல்லியாக குணா கவியழகன் விளர்கிறார். காட்சிப்படுத்திருக்கக்கூடிய தத்துவ விசாரங்களில் ஒரு உண்மையான ஒரு கோட்பாட்டு புரிதலில் இருந்து சில விஷயங்களை முன்வைக்கக்கூடிய அளவில் ஒரு மிகச்சரியான ஒரு கோட்பாட்டு புரிதலில் குணா கவியழகன் வெளிப்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய புலிகளுடைய தோல்வியை, புலிகள் மீது உலகம் வைக்கின்ற விமர்சனத்தை தன்னுடைய கேள்விகளாக காட்டி ஒரு ஆத்ம பரிசோதனைக்கும் ஒரு சுய பரிசோதனைக்கும் உள்ளாகிறார். அதிலிருந்து எவ்வாறு கண்டிப்பாக சிங்கள மக்களுடைய எளிய உழைக்கும் சிங்கள மக்களுடைய உதவி இல்லாமலோ இல்ல சர்வதேச சமூகத்தில் இந்த ஈழச் சிக்கலை புரிதலை ஏற்படுத்த முடியாமலோ அங்கே இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கொள்கைகளில் இந்த ஈழம் பற்றிய கருத்து ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலைமையில் ஐநாவுடைய சிக்கலை பற்றி என அனைத்து தளங்களும் எவ்வாறு ஈழ மக்களுக்கு விடுதலை சாத்தியம் என்பதை ஒரு மிக கராரான ஒரு மிக தெளிவான பார்வையில் தன்னுடைய நாவலை விடமேறிய கனவு வைத்திருக்கிறார். விடம் என்பது கண்டிப்பாக நஞ்சு. அந்த நஞ்சு பார்க்கின்றவர்களை பஸ்பமாக்கக்கூடிய, அது சர்ப்பத்தின் வாயிலாக இருந்து வரலாம், துப்பாக்கிகளில் இருந்து வரலாம். ஆனால் இந்த வைராக்கியம் என்கின்ற இந்த நஞ்சு, இந்த விடம் கண்டிப்பாக சிவபுராணத்தில் வருகின்ற போல கண்டம் கருத்த செஞ்சடை கடவுள், அதுபோல இவர்கள் கண்டம் கருத்த போராளிகள். விடத்தை தன் உடம்பிலே ஏற்றிக்கொண்டு மக்களுக்காக போராடிய போர்ப்படை தளபதிகள். அவருடைய அந்த அசாத்தியமான கனவு சாத்தியப்பட வேண்டும். ஒரு சின்ன இது மட்டும் ஃபைனலா, பெக்மனோட 7th சீல், 7வது முத்திரை, அந்த படம் 2ஆம் உலக போருக்கு பின்னான ஒரு இருத்தலியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அது. அந்த படத்துல
டெத்துங்கிறது அந்த போர் வீரனை சுத்தி அவரை ஃபாலோ பண்ணிட்டே வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது விஸ்டம் பற்றியும் டெத்தை பற்றியும் அவங்க 2 பேரும் உரையாடுவாங்க. அதுபோல இங்க தமிழ்ல கூட ஆதிசங்கரரை பத்தி சங்கரான ஒரு படம் வந்தது. அந்த சங்கராவில பாத்தீங்கன்னா டெத் இருக்கும், விஸ்டம் ஆதிசங்கரராக இருப்பார். அதாவது மேற்கத்திய தத்துவத்துல விஸ்டமும் மனிதன்ல இருந்து வெளியே நிக்குது, டெத்தும் அதாவது இருள் அறியாமை என்பதும் மனிதன்ல இருந்து வெளியே நிக்குது. ஆனா இந்தியாவில் அதே ஒரு படம் வரும் பொழுது டெத்து வெளில நிக்குது, அதாவது இக்னோரன்ஸ் வெளியில நிக்குது. விஸ்டமாக ஆதிசங்கரர் வந்து தன்னை வந்து அந்த ஆதிசங்கரர் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த நாவல்ல குணா கவியழகன் அறிவை தன்னிலிருந்து பிரித்து, இருளை தன்னிலிருந்து பிரித்து, இருளுக்கும் இந்த அறிவுக்குமான ஒரு தொடர்பை பேசிக்கொண்டே வந்து கண்டிப்பாக இருளை கிழித்து அறிவு ஒரு நாள் வெல்லும் என்பதை அறிவியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக அந்த அறிவு அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் என்று சொல்லி தன்னுடைய பார்வையை மிகவும் சிறப்பாக, மிக அழகாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொட்டை மாடியில படுத்துட்டு ஒரு வெண்ணிலாவை பார்க்கக்கூடிய ஒரு 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 உணர்வு இந்த நாவலை படித்து முடித்து வரும்பொழுது வருகிறது. கடைசியாக ஒரே ஒரு வரி அந்த நாவல் இறுதியில வரும். தப்பி சென்ற ஒரு கதை சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா போய் பார்க்க போவார். அப்பா எங்க அம்மான்னு கேட்பாரு. அப்பா சமீபமாக இறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அவர் வந்து வெளியில பயணப்படுவார். அப்போ அப்போ அவர் அந்த கதை முடிச்சு வரும்பொழுது பெரிய பெரிய இழப்புகளை சந்தித்த ஒருவருக்கு இந்த சொந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த இழப்புகள் என்பவை என்ன பெருசா நம்மளை வந்து நம்மளை வந்து பாதித்து விட முடியும் என்பதை ஒரு நியாயமாக அவர் சொல்லுகிறார். அவருடைய அம்மா பாத்திரம் என்பது ஒரு நன்மைவாத பாத்திரமாக, அதாவது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பது போல, அதே போல இவர்கள் ஏன் போராளிகள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள், ஏன் போராளிகள் சிலர் கொல்லப்பட்டார்கள், போராளிகள் சிலர் ஏன் விட்டு வைக்கப்படுகிறார்கள், போராளிகள் சிலர் எவ்வாறு புனர்வாழ் முகாமுக்கு அனுப்பப்படுகிறார்கள், அவர்கள் அங்கிருந்து எவ்வாறு இலக்கியம் படைக்கிறார்கள், எவ்வாறு அடுத்த கட்ட அரசியல் நோக்கினார், எல்லாமே வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு அப்ரோச் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து தன்னுடைய நாவல்ல வந்து அவர் வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து படிக்கிற நமக்கு ஈழத்தை பற்றிய, ஈழப்போரை பற்றிய ஒரு புனித பிம்பத்தையோ, ஆளுமைகளை பற்றிய ஒரு புனித பிம்பத்தையோ, தலைவர்களை பற்றிய ஒரு புனித பிம்பத்தையோ தகர்த்து அவர்களுடைய வெற்றி தோல்விகளை சீர்தூக்கி பார்ப்பதற்கு, வெற்றி தோல்விகளை ஒரு அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான கண்ணோட்டத்துடன் பார்ப்பதற்கு கண்டிப்பாக இந்த நாவல் உதவி செய்ய முடியும். இந்த நாவலை படைத்த குணா கவியழகன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இளந்தமிழகம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் ஆப் வழியாக இந்த வருடம் இந்த கொரோனா காலகட்டத்துல நினைவேந்தல் எங்கும் போக முடியல, எங்கேயும் வெளில போக முடியலன்ற எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்து இந்த நாவலை பற்றி பேச வாய்ப்பளித்த தமிழ் தேச மக்கள் முன்னணிக்கு என்னுடைய நன்றியும் இளந்தமிழத்தின் சார்பாக இளந்தமிழத்தின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரஃபீக் அவர்களுக்கு நன்றி. அருமை நண்பர்களே, ஹலோ, கேக்கு தோழர் பேசுங்க, கேக்குது. அருமை நண்பர்களே, தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த நிகழ்விலே இடமேறிய கனவு குணா கவியழகன் அவர்கள் எழுதிய இந்த நாவலின் மீது தன்னுடைய பார்வையை முன்வைத்த தோழர் ரஃபீக் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற அதே நேரம், ஆயுத போராட்டம் 2009 தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அருமை நண்பர்களே, இறுதி யுத்தத்திலே அதற்கு தலைமை தாங்கிய பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்கிற செய்தியையும் நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். 83க்கு முன்பு வரையிலும் ஒரு அரசியல் போராட்டம் வளர்ச்சி அடைந்து ஆயுத போராட்டம் என்கிற எல்லையை வந்தடைந்தது. 2009
ஆயுத போராட்டம் முடிந்திருக்கிறது. ஆனால் ஈழம் என்கிற அரசியல் போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 30 போராட்ட அனுபவங்கள் தமிழ்நாட்டு மண்ணிலே நாம் பாசிச காவி கார்ப்பரேட் மோடி அரசுக்கு எதிராக இங்கே ஒரு ஒற்றை பண்பாட்டை உருவாக்குகிற அந்த சூழலுக்கு மாற்றாக ஜனநாயகத்தன்மை உள்ள சாதி ஒழிப்பை உள்ளடக்கிய மதச்சார்பின்மை அரசியலை உள்வாங்கிக் கொள்ளுகிற ஆணாதிக்க சமூகத்தினுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக பெண்களுடைய சம அந்தஸ்திற்கான போராட்டத்தையும் உள்வாங்கிய இயற்கை சூழலை பாதுகாப்பது என்கிற அந்த சூழலையும் உள்வாங்கிய போராட்ட சூழலையும் உள்வாங்கிய ஒரு புதிய பண்பாட்டு சூழலை இங்கே உருவாக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற நேபாளத்திலிருந்தும் தமிழகத்தினுடைய கிழக்கு எல்லையிலே இருக்கிற ஈழப் போராட்டத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 80க்கு முன்பு நடந்த அரசியல் போராட்டத்தையும் 80க்கு பின்பு 2009 வரை நடந்த ஆயுத போராட்டத்தையும் கற்றறிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சேகுவேராவும் பிரபாகரன் அவர்களும் வெறும் படம் அல்ல, அது வெறும் அடையாளம் அல்ல. ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே கியூபாவிலே தொடங்கி தன்னுடைய உயிரை அமெரிக்க உளவுத்துறை பறித்தெடுப்பது வரையிலும் கால்படாத இடமில்லை என நிரூபித்த சேகுவேரா ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு இடதுசாரி அடிப்படையில் ஒரு முன்மாதிரி. பிரபாகரனை பொறுத்தவரை நாம் விமர்சனங்களோடு தான் தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. 80 தொடங்கி யுத்தகலத்தை சந்தித்த பல்வேறு வடிவங்களிலே மரணமடைந்த ஈழ போராளிகளை நாம் அங்கீகரிக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் 80 தொடங்கி 2009 வரையிலும் போராடிய தன் மண் விடுதலையை தன்னுடைய கனவாக வைத்த இந்த போராளிகளுக்கு தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம், தமிழ் தேச மக்கள் முன்னணி தன்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறது. நீங்கள் வரலாறை சிறிய சிறிய குழுக்களாக இருந்து 80 தொடங்கி 2009 விடுதலை புலிகள் மட்டும் என்கிற அந்த வரலாறு இருக்கிறதே, அதை அவசியம் படிக்க வேண்டும் நண்பர்களே. புதிய இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உணர்வுகளை, அந்த முரண்களை 80களிலே நாங்கள் வாசித்த அருளர் எழுதிய லங்காராணி நாவல் எங்களுக்கு இந்த அமைப்புகளுக்கிடையே இருந்த முரண்களும் பல்வேறு விஷயங்களும் லங்காராணி என்கிற கப்பலிலே பயணப்படுகிற அந்த பயணிகளுக்கிடையே நடக்கிற உரையாடல்கள் மூலமாக எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அது 80களிலே நாங்கள் வாசித்த லங்காராணி என்கிற நாவல். ஆனால் 2009க்கு பிறகு தீபச்செல்வனும் அகர முதல்வனும் தமிழ் நதியும் குணா கவியழகனும் சிவசேகரம் அவர்களும் ரேகரனும் பல்வேறு பார்வைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் ஈழ இலக்கியவாதிகள் என நாம் அங்கீகரிக்கிறோம். அங்கிருக்கிற பிரச்சனைகளை இங்கே போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இங்கிருந்து நம்முடைய கடமை, ஒரு பண்பாட்டு கடமை, என்னுடைய கூப்பிடு தூரத்திலே தமிழ்நாட்டினுடைய பக்கத்திலே ஈழ மண்ணிலே 2009 மே மாதம் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. நான்
அகில இந்திய கட்சிகளுடைய பக்கங்களுக்கெல்லாம், முகநூல் பக்கங்களுக்கெல்லாம் காலையிலே சென்று பார்க்கிறேன். அது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தது, விட்டுவிடலாம். நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள், அகில இந்திய அரசியல் கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் உட்பட 60,000 பேர் முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலிலே படுகொலையானது என்பது சாதாரண சம்பவம் இல்லை நண்பர்களே. பக்கத்து வீட்டிலே ஒரு இழவு விழுந்தால் கூட பேருக்கு போய் நின்று வர வேண்டும் என்பது ஒரு பண்பு, ஒரு மனித பண்பு. பக்கத்து வீட்டிலே சாவு விழுந்திருக்கிறது, நானும் அதில் பங்கேற்கிறேன் என்பதற்கு. கடந்த 11 ஆண்டுகள் இடதுசாரி அமைப்புகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இந்த நிகழ்வுகளிலே கடந்த காலங்களிலே பங்கெடுத்தது. ஆனால் இன்றைக்கு நான் முகநூலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட் ஸ்டார், இன்னும் சில சிபிஎம்எல் வகைராக்கள் அமைப்புகளுடைய பக்கங்களுக்கெல்லாம் போகிறேன். ஒரு துளி கூட இந்த 17, 18, 19 3 நாட்களிலே இறந்து போனானே கூப்பிடுவதற்கிலே உன்னுடைய மொழியைத்தான் பேசினான். அங்கே அரச ஒடுக்குமுறையால், சிங்கள அரசு ஒடுக்குமுறையால், உன்னுடைய இந்திய அரசு துணை நின்ற ஒடுக்குமுறையால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு வரையிலும் அவன் வாதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு குறைந்தபட்சம் அங்கு இறந்த மக்களுக்கு, விடுதலை புலிகளோடு உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம், பிரபாகரனோடு உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த நந்திக்கடலிலே எங்கு பார்த்தாலும் பிணமாக கிடந்தானே தமிழ் பேசிய மனிதன் 60,000 பேருக்கு குறையாமல் 1.5 லட்சம் பேர் அந்த மொத்த யுத்த காலங்களில் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். 80 இருந்து 2009 வரை இறந்த எண்ணிக்கையை கணக்கெடுக்க முடியாது. கையிலே புகைப்படங்களை வைத்துக் கொண்டு இன்னும் தன்னுடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிற உறவுகளை ஈழத்திலே பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு இன்றைக்கு ஈழத்திலே ஒரு உத்தரவாதமான தலைமை இல்லை. அந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்காக புலம்பெயர் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகில இந்திய கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் உட்பட இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை இருக்கிறதே, நீங்கள் போராளிகளோடு மாறுபடலாம், அவ்வளவுதான். ஆனால் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் அவர்கள், மக்களுக்காக போராடுபவர்கள். தவறுகள் இருக்கலாம், மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட தயாராக இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் என்ன அரசியலை செய்ய போகிறார்கள் என்கிற கேள்வி ஒரு பண்பு ரீதியான கேள்வியாக தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். ஒரு பண்பு, அஞ்சலி செலுத்துகிற பண்பு. இறந்த படுகொலையான மக்கள் இருக்கிறார்களே, நடந்து நடந்து அரசு கொடுத்த உத்தரவாதத்திலே முள்ளிவாய்க்கால் நந்துக்கடலிலே வந்து கூடி கொத்துக்குண்டுகளால் கொல்லப்பட்ட அந்த அப்பாவி மக்கள் இருக்கிறார்களே, அதுதான் முள்ளிவாய்க்கால் 17, 18, 19. அதோடு சேர்ந்து விடுதலை புலி ஆயுத போராட்ட இயக்கமும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, இந்த பண்பை தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க வேண்டும். நாம் சர்வதேச ரீதியாக பாதிக்கப்படுகிற, பல்வேறு நாடுகளிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நாம் குரல் கொடுக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இன்றைக்கு வரையிலும் 67, 68 காலகட்டத்தில் இறந்து போன பல ஈகியர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிறோம். நம் மொழி பேசிய ஒரு தமிழ் கூட்டம் ஈழத்திலே போராட்ட களத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அப்பாவி மக்கள் கூட்டம் 60,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை ஏன் அஞ்சலி செலுத்தக்கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதை நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்றைய காங்கிரஸாக இருந்தாலும், இன்றைய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், இவர்களுக்கு துணை போகிற கட்சிகளாக இருந்தாலும், இவர்களை பொறுத்தவரை தமிழக மண்ணிலே ஈழப் பிரச்சனையிலே இறந்து போன
மொத்த பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த போராளிகளும் அப்பாவி தமிழ் மக்களுக்கும் ஒரு அஞ்சலியை, வீர வணக்கத்தை செலுத்துவது கடமை என்பதையும் கூட நாம் உணர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த ஒருங்கிணைப்பிலே உதவியாக நின்ற, துணை நின்ற மக்கள் முன்னணி ஊடக பொறுப்பாளர்களுக்கும் குணா கவியரசன் அவர்களுடைய விளமேறிய கனவு நாவலை நம் முன்னே பகிர்ந்து கொண்ட இளந்தமிழகம் தோழர் ரபீக் அவர்களுக்கும், இந்த ஒருங்கிணைப்பில் பங்கெடுத்த நண்பர்கள், தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக பாடல் பாடிய தோழர் வானவில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.